வணக்கம் மாலைமலர் நேயர்களே. சென்னை வெர்சஸ் மும்பை மேட்சுக்கான டிக்கெட்டை வின் பண்ண பார்ட்டிசிபென்ட் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுத்தமாக நம்பவே இல்லை, ஸ்கேமாக இருக்கும்டா, எங்கேயும் போய் ஏதாவது பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு ஓடிடியில் படம் பார்க்குறதுக்கும் தேட்டரில் படம் பார்க்குறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸே அந்த அட்மாஸ்பியர் தான். நம்ம ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக. நம்ம கிடைக்கலோ அது அடுத்த பட்சம். இப்போ கிடைக்கல நான் அடுத்த மேட்ச் கிடைக்கும். நம்ம அதே மாதிரி நம்ம முயற்சி மட்டும் போட்டுகிட்டே இருப்போம். நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். இது உண்மைதானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தான் ஃபஸ்ட் நாங்கள் இங்கே வந்தது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் உண்மையில் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இதில் எங்களை செலக்ட் பண்ணதுக்கு தினத்தந்திக்கும் மாலை மலருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் டு தினத்தந்தி அண்ட் மாலை மலர். 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 என்னோட பேர் வந்து அபுபக்கர் சித்திக். நான் மதுரையிலேருந்து வரேன். சூரியகுமார். நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். பட் ஆனால் சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். என் நேம் வந்து டார்வின் கிங்ஸ்டன் ராஜ். நான் வந்து திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். என் பேர் தீபக். நான் இங்கே சென்னையிலேருந்து வரேன். என்னோட பேர் வந்து கௌதம். நான் சென்னை பெரம்பூர்லேருந்து வரேங்க. என் பேர் பிரவீன்குமார். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். என் பேர் ஜஸ்டின். நானும் திண்டுக்கல் தான். நான் இப்போ சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு வந்து பார்த்தா இருக்கேன். ஸோ நான் வேளச்சேரி ஏரியாவிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் அண்ணாமலை. நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் ஹரிசிவா. நான் கொடுங்கியூர்லேருந்து வரேன். என் பேர் ஆனந்த். நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் யோகேஷ். நான் இங்கே சென்னையிலேருந்து வரேன். என் பேர் வெங்கடேஷ். நான் சென்னையில் தான். இந்த கான்டெஸ்ட்டை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற கேள்விக்கு என்ன சொன்னாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணாங்க. ஸோ எங்கள் அண்ணன் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. ஸோ போன தாட்டியே நான் சொல்லியிருந்தேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் வந்து நான் மேக்ஸிமம் நியூஸ் டெய்லி ரீட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த டைமும் நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கான்டெஸ்ட் நான் பார்த்தேன். இந்த கான்டெஸ்ட் வின் பண்ணது வந்து என்னோட சிஸ்டர். ஸோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணி நான் வரேன். 2024 இதே மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். சோஷியல் மீடியா மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ சிஸ்டர் விளாண்டுருந்தாங்க. இப்போ செகண்ட் டைம் வின் பண்ணி இந்த மாதிரி ப்ளே பண்ணுறது. சார் ஆக்சுவலாக 2023 வந்து தினத்தந்தி நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த டைம் அப்பயே நான் வந்து கான்டெஸ்ட்டில் வின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணதுனால இப்போ இந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட் நடக்குதுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நான் அதில் ட்ரை பண்ணேன். இப்போ நான் வின் பண்ணியிருக்கேன். போன வாட்டி என் ஃப்ரெண்டு சிஎஸ்கே வர்சஸ் ஜிடி மேட்ச் வின் பண்ணியிருந்தான். அவன் ரெஃபர் பண்ணி தான் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சது. தினத்தந்தியோட இன்ஸ்டா பேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அதில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, போஸ்ட்டில் வந்துச்சு, பார்த்துட்டு அட்டன் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த டிக்கெட் வின் பண்ண என் ஃப்ரெண்டோட ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவர் வின் பண்ணியிருந்தாரு. அவர் வின் பண்ணிட்டு அவரால் வர முடியல. ஸோ அதனால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போகலான்னு ஐடியாவில் இருந்தோம். ஸோ இப்போ என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் போகிறானுங்க. அவங்களால இன்றைக்கி வந்து டிக்கெட் வாங்க முடியலங்கிறதுனால நான் பக்கத்தில் இருந்தனால நான் வந்தேன். நான் தந்தி டிவி வந்து ரேண்டமாக இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் போட்ட போஸ்ட் மூலமாக தான் எனக்கு இந்த கான்டெஸ்ட் பற்றி தெரிஞ்சிச்சு. சார் இந்த கான்டெஸ்ட் இன்ஸ்டாகிராம் மூலிமா தெரிஞ்சுக்கிறேன் சார். தந்தி டிவி மூலிமா. நான் ஹலோ எஃப்எம் அவங்க இன்ஸ்டா பேஜில் நான் ஹேண்டில் ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருந்தேன். 2024 ஃபாலோ பண்ணியிருக்கேன். அதனாலேயே எனக்கு கொஞ்சம் முன்னாடி அட்வான்ஸாக தெரிஞ்சிச்சுங்க.